ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் மது. கேகேஆர் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா 2வது போட்டியில தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல கேகேஆர் எப்படி ஜெயிச்சாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் எதனாலலாம் தோத்தாங்க, எங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். ஜெயிச்சிட்டீங்க ஒரு வழியா. நான் ஜெயிச்சதை விடுங்க, ஏதோ 1-1 பேலன்ஸ். ஐ மீன் நீங்க 1 லீடிங்ல இருக்கீங்க, அது ஓகே. பட் முதல் மந்தாகினி மேட்ச் பாத்துருக்கோம் இந்த சீசனோடது. ரொம்ப மந்தமா, பெருசா எந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இல்லாம ரொம்ப சுமாரான ஒரு மேட்ச். ஏதோ வந்து காலையில உப்புமா சாப்பிட்ட மாதிரி ஒரு மேட்ச். முதல்ல இந்த காலையில யாருங்க உப்புமா சாப்பிடுவாங்க? அச்சோ, நான் வேற பாம்பேல இருக்கேன்னா, இந்த ஊர்ல உப்புமான்றது வந்து ஒரு பெரிய டிஷ். விரும்பி விரும்பி போய் ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா இந்த உப்புமாவெல்லாம் ஹோட்டல்ல போய் யாரா வாங்கி சாப்பிடுவாங்க? அப்படி வீட்லயே உப்புமா இருந்தா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நம்ம போய் மசாலா தோசை ஏதாவது சாப்பிட்டு வருவோம், முட்டை தோசை சாப்பிட்டு வருவோம். இந்த ஊர்ல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி சத்தியமா ஒரு உப்புமா மேட்ச் தான் இது. அந்த உப்புமா மேட்ச்லயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு. தேடி பிடிச்சிட்டேன். என்ன நடந்துச்சு, இடையில ஒருத்தர் வந்து ஒரு ஃபேன் ஒருத்தர் உள்ள இருந்து ஓடி வந்து ரியான் பராக் கால்ல போய் விழுந்தாரு. இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அங்க எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. நானே எல்லாம் இருந்தாரு ஒரு பக்கம். போய் இவர் கால்ல போய் விழுந்து என்னங்க நடக்குது நாட்டுல? ஸ்ரீராம், அதாவது ஒரு விஷயம் என்னதுன்னா, ஓகே, நீ உங்களுக்கு எவ்வளவு வேடிக்கையா இருக்கோ எனக்கும் அவ்வளவு வேடிக்கையா தான் இருக்கு. பட் நான் அந்த ஊர்ல இருந்த ஒரு சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் தெரியுமா. அங்க வந்து இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அந்த ஸ்டேட்டே வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு ஹீரோஸே கிடையாது. அஸ்ஸாம் மாநிலத்தில் பெரிய ஆளானவங்க இதுவே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரே ஒரு ஸ்போர்ட்டிங் ஹீரோ இவர் தான். அண்ட் அந்த ஊருக்கு போனவங்க எந்த மெயின் ரோட் போனாலும் கட் அவுட்ல இவரோட போட்டோ இருக்கும். ஏதாவது ஒரு பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட் இருப்பாராம். அண்ட் உண்மையிலேயே இந்த ரெட் புல் ட்ரிங்க் உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாலே அவங்களோட லிஸ்ட்ல இருக்கிறது 3 பிளேயர்ஸ். அதுல ஒருத்தர் இவரு. அது இன்னொன்னு KL ராகுல் நினைக்கிறேன். 3வது யாருன்னு எனக்கு தெரியல. பட் இவர் இருக்காரு அந்த லிஸ்ட்ல. எப்படின்லாம் என்கிட்ட கேட்க வராதீங்க. நான் இது சொல்லும் போது ஒரு லைட் ஆர்டரா தான் சொன்னேன். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஒரு இந்தியா பிளேயர், இந்தியாக்காக விளையாடி இருக்காரு. நார்த் ஈஸ்ட் சைட்ல இருந்து பெருசா வந்து கிரிக்கெட்டுக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. ஸ்போர்ட்டாவே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்க இருந்து வர்றத பார்க்க முடியும். அது கரெக்ட். பட் இந்த நம்ம மீடியம் வச்சுட்டு நான் ஒரு விஷயத்த நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். அது வந்து நடக்கிறது ஒரு தப்பான விஷயம். ரசிகர்கள் வராங்கன்றது உலகம் முழுக்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே தோனியை பார்க்க பிராக்டிஸ்ல இருந்து எகிரி குதிச்சவங்க எல்லாம் நானே இன்டர்வியூ பண்ற நேர்ந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் அலௌடு கிடையாது. அது ஒருத்தருக்கு செக்யூரிட்டி ரிஸ்க். அது ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் தான். அதை நம்ம மதிக்கணும். இப்ப இதை பார்த்துட்டு இன்னொருத்தங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா வரலாம். ஏன்னா நம்ம கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரியான் பராக் விட்டுருங்க, ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நான் வந்து விலை மதிப்புனா நான் வந்து காசை வச்சு சொல்லல. பட் ஸ்டில் அவங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரசிகர்கள் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். இப்ப கிரிக்கெட்ல இது பாப்புலரா இருக்கு, நாளைக்கு அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி நாங்க இதே மாதிரி பண்ணுவோம், இது ஒரு எல்லாருக்கும் அட்டென்ஷன் கிடைக்கிற ஒரு விஷயம் ஆகக்கூடாது. அதேதான் நீங்க பாக்கணும். நம்ம டிவில லைவ் பார்க்கும் போதுமே பிராட்காஸ்டர்ஸ் அதை காமிக்கிறது இல்ல. யாராவது உள்ள வராங்க அப்படின்னா கேமரா ஆங்கிள் வேற எங்கேயாச்சும் போயிருது. எக்ஸாக்ட்லி. மேபி இதை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து எல்லா பிராட்காஸ்டுக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆப்ரேட்டிங் அண்ட் ப்ரொசீஜர்னு ஒன்னு இருக்கு. SNPன்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி கைட்லைன் டீம் இருக்கு. எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதெல்லாம் டூஸ் எதெல்லாம் டோன்ட்ஸ்னு. இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக காமெண்டேட்டர்ஸ் ஆர் டோல்டு அண்ட் பிராட்காஸ்டர்ஸ் ஆர் டோல்டு. அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க இந்த விஷயத்த காட்டக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது. ஸோ அந்த டைம்ல வேற ஏதாவது நாங்க காமிச்சிருவோம், வேற ஏதாவது ஷார்ட் காமிச்சிருவோம். ஏன்னா இது என்கரேஜ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அகைன் சில பேர் பாக்குற ரசிகர்கள் நினைக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு, அங்க தாண்டி போய் கோலியை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இதுல என்ன தப்புன்னு. இவங்க கட்டி பிடிக்கிறாங்க, இவங்க காலில் விழுறாங்க. இன்னொருத்தங்களுக்கு வேற ஐடியா வரலாம். அண்ட் ஒரு இடத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்ப இதுவே நாளைக்கு CMO PMO அவங்களோட மதிப்பு இன்னும் அதிகம். இப்ப இது ஒரு பிரசிடென்டா எடுத்துட்டு யாரும் எந்த லெவல்லையும் செக்யூரிட்டியை தாண்டி நான் போய் அதை ஒரு என்னோட ஃபேன் ஃபாலோயிங்க காமிக்கிற இடம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அவங்க 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 விளையாட வந்திருக்காங்கன்னா அவங்களோட வேலையை செய்ய விடணும். இப்போ CMO PMO ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வேலையை செய்ய விடணும். ஸோ இதுல இருந்து அதுக்கு இது பண்ற தப்பு. ஃபேன்ஸா இருந்தோம்னா நம்ம தூரத்துலேயும் பார்த்து ரசிக்கலாம். கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, வாய்ப்பு அமைஞ்சிச்சு, ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்பனா போய் பக்கத்துல இருந்து போய் பார்க்கலாம். பட் மத்தபடி இந்த மாதிரி பண்றது என்கரேஜ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் ஸ்ரீராம். எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மீடியம் வழியா இதை சொல்றோன்றது. காரணமாகத்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சு வந்து நடந்துக்கணும்.
பட் இருந்தாலும் இதை தாண்டி வந்து நீங்க சொன்ன ரியான் பராக் விஷயத்துல ரியான் பராக்கை ஏன் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதுமே முக்கியம். So, ஆமா, அங்க அதுவும் இந்திய அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஒரு ஸ்டாரா வந்து உள்ள வராரு அப்படிங்கிறப்போ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா வராரு அப்படிங்கிறப்போ அவரை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பட் இந்த மேட்சை பார்ப்போம். மேட்ச்ல வந்து அவரை செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்லையே. ஃபர்ஸ்ட் 2 மேட்சுமே வந்து தோத்துருக்காங்க. மேட்ச பாப்போம். மேட்ச் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கேப்டன்சியாவும் பெருசா என்ன பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எந்த மூவ் நீங்க ஆக்வர்ட்னு சொல்றீங்க? பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அசரங்கா மேல வந்தாரு. ஹெட்மேயர் வந்து அவ்வளோ லாஸ்டா வராரு. 15-16 ஓவர் வராரு. அவரால் பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். வேற வேற லீக்ஸ்லயும் பார்த்துருக்கிறோம். ராஜஸ்தானுக்காகவும் பண்ணியிருக்கிறாரு. அவரை ஏன் அவ்வளவு கடைசியா இறக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து அந்த அப்ரோச் இருக்குல்ல, இப்படி ஒரு அப்ரோச் எதுக்கு எடுத்தாங்க? அட்டாக்கிங்கா ஆடணும் அப்படிங்கிற அப்ரோச். ஏன்னா பிச் எப்படி இருக்கு அப்படிங்கிறது போக போய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நின்று ஆடும் போதே. அப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸ்ல கண்டினியூஸா விக்கெட்ஸ் போகுது. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் எதுக்கு எடுத்தாங்க? ஸோ இதெல்லாம் தான் ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? ரொம்ப நீங்க வந்து நிறைய கேள்விகளை ஒரே கேள்வியா கேட்டீங்க ஸ்ரீராம். இதுக்கு வந்து பதில் சொல்றது எனக்கு ஒரு டீடைல் ஆன்சர் தேவைப்படுது. நீங்க ஸ்பெசிபிக்கா 1 by 1 போனீங்கன்னா நான் சொல்றேன். முதல்ல பேட்டிங் ஆர்டர். ஒரு ஸ்டாண்டின் கேப்டனுக்கு பேட்டிங் ஆர்டரை டிசைட் பண்ற அத்தாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகே, இப்ப இந்தியன் டீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா இன்ஜோர்டு, சுப்மன் கில் தான் கேப்டன்சி பண்றாரு வைங்களேன். பேட்டிங் ஆர்டரை யாரு டிசைட் பண்ணுவாங்க? கோச் டிசைட் பண்ணுவாரா? அந்த கேப்டன் டிசைட் பண்ணுவாரா? இல்ல ஸ்டாண்டிங் கேப்டன் டிசைட் பண்ணுவாரா? சோ அங்க எனக்கு தெரிஞ்சு அது ரியான் பராகோட டிசிஷனா இருக்காது. கலெக்டிவ் டிசிஷனா இருந்திருக்குமா? கலெக்டிவ் டிசிஷன், நல்ல வார்த்தையை நீங்க பிடிச்சீங்க. எனக்கு வந்து நான் விரும்பாத விஷயங்கள் என்னதுன்னா, இந்த ஆன்ஃபீல்ட் மூவ் வந்து விட்டுருங்க. ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணிருக்காரு, இப்ப 2 மேட்ச் கேப்டன்சி பண்ணிருக்காரு. தவறுகள் நடக்குது. ஐபிஎல் லெவல்ல என்னதுன்னா, ஐபிஎல்ன்றது வந்து ஒரு பெரிய டிராகனுங்க. அதாவது நெருப்ப கக்கி எரிச்சிரும். ஏன்னா அவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றப்போ உங்களோட ஒவ்வொரு மூவும் கிளிக் ஆச்சுன்னா வா வாட் அ மூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளிக் ஆகலைன்னா என்னையா இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு பீஸ்ட் ஐபிஎல்ன்றது. ரியான் பராக் அன்பார்ச்சுனேட்லி 2 மேட்ச் லூசிங் சைட்ல முடிச்சிட்டாரு. பட் ஹசரங்காவை மேல அனுப்புனதுக்கான பட் நான் உண்மையிலே இப்ப சக்சஸா போலன்றது நான் சொல்றேன், தவறான மூவ் தான். அண்ட் அவரு நான் ரியான் பராக் எங்க குத்த சொல்றேன், மொதல் மேட்ச் வந்து டாஸ் ஜெயிச்சு ஹைதராபாத்துக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்க. அந்த கேள்வி பிரசன்டேஷன்ல கேட்டப்போ இட் வாஸ் அ கலெக்டிவ் டெசிஷன். நீங்க சொன்ன அதே வார்த்தை அதுதான் நீங்களும் இது மேற்கோட்டை காட்டி நீங்க வந்து சொன்னீங்க கலெக்டிவ் டெசிஷன். ஏன்னா நான் அந்த நம்ம ஷோல அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு சொன்னேன், இந்த டெசிஷன் ரியான் பராக் டெசிஷனா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்திருப்பாங்க. ஐ மீன் மோர் சோ கோச் எடுத்திருப்பாங்க. நீங்க கோச்சை பத்தி ஒரு கேள்வி கூட கேட்கலையே. கோச் யாரு? நம்ம ராகுல் டிராவிட். அந்த பேர் இது வரைக்கும் வெளியே வரல, நீங்க தான் சொல்றீங்க. ஓகேயா? சோ டாஸ்ல என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது முன்னாடியே பேசிட்டு தான் போவாங்க. ஏன்னா காயின் மேல போகும்போது தான் கேப்டன் யோசிப்பாரா? கிடையாது. சோ அது முன்னாடியே யோசிச்ச டிசிஷன், நம்ம டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்ன்றது. அகைன் இப்ப இந்த மேட்ச்லயும் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க லூசிங் கேப்டன் இன்டர்வியூ அப்போ. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங், அதாவது நீங்க வந்து போன வருஷம் ஃபுல்லா நம்பர் 4ல பேட்டிங் பண்ணீங்க. இப்போ இந்த மேட்ச் நம்பர் 3ல வந்தீங்க, ஏன்? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன, அந்த மேனேஜ்மெண்ட் நம்பர் 3ல போக சொன்னாங்க, நம்பர் 4ல போக சொன்னாங்க, நான் ஆடினேன். இந்த மேனேஜ்மெண்ட் நம்பர் 3ல போக சொல்றாங்க, நான் ஆடுறேன். இந்த மாதிரி பதில்கள் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கேயும் இட்ஸ் அ கலெக்டிவ் டிசிஷன். கரெக்ட், இங்கேயும் இட்ஸ் அ கலெக்டிவ் டிசிஷன். டிப்ளமேட்டிக்கா விட்டு போயிடும். ஒரு சில ட்ரெஸ்ஸிங் ரூம் விஷயங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே இருக்கணும், வெளியே வரவே கூடாது. இது அந்த மாதிரி விஷயம் தான். அதுவும் போக போக கத்துப்பாருன்ற டிஸ்கவுண்ட் அவருக்கு கொடுத்துடுறேன். வயசுல சின்னவரு, போக போக கத்துப்பாரு. வேற எதுவும் சொல்ல முடியாது ஸ்ரீராம். 2 மேட்ச் சாம்பிள் சைஸை வச்சு நீங்க வந்து 2 மேட்ச் என்ன ரியான் பராக் தோனி ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க? பட் இல்ல, அட்லீஸ்ட் ராஜஸ்தான் டீம் அப்படிங்கிறது போன சீசனை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்தாங்கிறத பார்த்தோம். பட் இந்த சீசன் ஸ்டார்ட் இப்படி போயிருக்குது. ஏன்னா 3 மேட்ச், அடுத்த மேட்சும் ரியான் பராக் கேப்டனா இருக்க போறது இல்லை அப்படிங்கிறப்போ ஸ்டார்ட் இல்ல அப்படிங்கிறப்போ அதை கேட்ச் பண்ற அளவுக்கு அடுத்து போகணும் இல்லையா? அது பெரிய சொன்னீங்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னீங்க. ஏன்னா வருஷம் போன வருஷமும் ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 8 மேட்ச்ல 7 மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா தோத்தாங்க. ஆமா. சோ அவங்க எப்பவுமே நல்ல ஸ்டார்டர்ஸ். அவங்க எப்படின்னா பார்பிக்யூ நேஷனுக்கு போற நம்ம ஆளுங்க மாதிரி, இந்த பார்பிக்யூ ஹோட்டல்லாம் நம்ம போனா ஃபர்ஸ்டே ஸ்டார்டர் எல்லாம் வெளுத்து வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் அவ்வளவு வச்சிருப்பான், வயித்துல இடமே இருக்காது. சோ அவங்க அந்த மாதிரிதான் ஒரு டீம். ஸ்டார்டர் ஃபுல்லா அள்ளி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எண்ட்ல வந்து ஃபியூவலே இருக்காது, போறதுக்கு இடமே இருக்காது வயித்துல. அவங்க அந்த மாதிரி இந்த தடவை ஸ்டார்டிங்லயே சொதப்படுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னதுன்னா கேப்டன்சி ஆப்வியஸ்லி குறைபாடு இருக்கு. சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டனா ரொம்ப மிஸ் பண்றாங்க.
அதை நான் முதல் விஷயமாவே சொல்லிடுறேன். ரியான் பராக் கேப்டன்சி சுமார் தான். ஐ மீன் சுமார்ன்றது ரொம்ப பொலைட் வேர்ட், பட் கத்துப்பாரு. ஏன்னா சின்ன பையன்றதுனால அந்த டிஸ்கவுண்ட் நான் வந்து கொடுத்துறேன். அண்ட் டிராவிட் உள்ள வந்திருக்காரு. நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் நமக்கு T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்த கோச். யங்ஸ்டர்ஸ் கூட அதிகமா வந்து கோச் பண்ணியிருக்கிற ஒரு கோச் அவரு. சோ அவர் உள்ள இருந்தும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் நடக்குது? பிரச்சனை இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க ஹசரங்காவை அனுப்புறது எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் தான் தெரிஞ்சது. அதாவது T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா வெறும் ரைட் ஹேண்டர்ஸா வச்சுட்டு போனாங்க. தப்புன்னு யாருமே எதிர்பார்க்க நேரத்துல அக்ஷர் பட்டேல் அனுப்புவாங்கல்ல, அவங்க அந்த மாதிரிதான் நீங்க ஹசரங்காவை போய் மச்சான் நீ ஒரு 3 ஓவர் ஆடினா போதும், அதுல எங்களுக்கு 2 6 ஒரு 3 4 வந்தா போதும், அதுக்கப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்துப்பான்னு நினைச்சுதான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அது கடைசியில மிஸ்ஃபயர் ஆயிருச்சு. ஹசரங்காவும் அடிக்கல. அதுக்கப்புறம் இவ்வளவு நல்லா ஆடுற ஜுரேலுக்கும் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கிடைக்கல. ஐ திங்க் அங்கதான் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும் அவங்க. ரியான் பராக் நம்பர் 4ல பெட்டர், நம்பர் 3ல அவங்க வந்து வேற ஏதாவது பிளேயருக்கு போகணும். பிரச்சனை என்னதுன்னா ஸ்ரீராம், எப்பவுமே நம்ம வந்து ஆக்ஷன் முடிஞ்சோடனே, இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் டைம் இருக்கா எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் டீடைலா ஆக்ஷன்ல முடிஞ்ச உடனே எல்லா டீமும் நல்ல டீமா தெரிஞ்சிச்சா? பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க தான் லீஸ்ட் பர்ஸோட வந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுலே கம்மி காசு. அண்ட் அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் யாருன்னு பாருங்க. சஞ்சு சாம்சன் கேப்டன், பெரிய தொகை கொடுத்தாகணும். ரியான் பராக் பெரிய தொகை கொடுத்தாகணும். த்ருவ் ஜுரேல ரீடைன் பண்ணாங்க. சந்தீப் சர்மாவை ஒரு அன்கேப் பிளேயரா ரீடைன் பண்ணாங்க. அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயரை ஓவர்சீஸ் பிளேயரா ரீடைன் பண்ணாங்க. 5மே எந்த ரோல் பண்ணுவாங்க? பேட்டிங். இப்படி ஒரு பேட்டிங்க்கு மட்டுமே நீங்க ரீடைன் பண்ணீங்கன்னா டோர்னமெண்ட் போக போக நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற சந்தீப் சர்மா இல்லையா? ஆமா, சந்தீப் சர்மா ஒருத்தர் இருக்காரு 4 ஓவர். நீங்க இதே இன்னைக்கு விளையாடின ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கோங்க, அவங்க யாரெல்லாம் ரீடைன், அவங்களும் வந்து ரொம்ப கம்மி பர்ஸோட வந்தாங்க. அஃப்கோர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் விட அதிகம். பட் அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸை பாருங்க. கேப்டனை விட்டாங்க, பட் அது ட்ரேடிங் நெகோசியேஷன் சரியா போகலன்னு தான் என்னால எடுத்துக்க முடியுமே தவிர வேற எதுனாலும் கேப்டனை விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் கொடுக்குற போலர், சுனில் நரைன் 4 ஓவர் கொடுக்குற போலர் பிளஸ் ஓபனர், ஆண்ட்ரே ரசல் மேக்சிமம் 3 ஓவர், மினிமம் 3 ஓவராவது கொடுப்பாரு. அவர் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அவரால் 4 ஓவரும் கொடுக்க முடியும், பிளஸ் பேட்டர். அதுக்கப்புறம் வேற யாரை விடுறோம் நம்ம? ரிங்கு சிங் ஒரு பேட்டர். அண்ட் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயருக்கு ரொம்ப ஹெவியா போய் 23 கொடுத்தாங்க, ஆஸ் குட் அஸ் ரிட்டென்ஷன் அது. சோ இவங்க பேட்டிங்லயும் கொஞ்சம் போலிங்லயும் கொஞ்சம்னு வச்சிருந்தாங்க. இப்ப வீக்கா இருக்கிற டீம்ஸ் நீங்க பாருங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உங்களுக்கு வீக்கா தெரியுது, அவங்க ரீடைன் பண்ணதும் வெறும் பேட்டர்ஸ். இங்கேயும் எனக்கு வீக்கா தான் தெரியுது, ரீடைன் பண்ணது வெறும் பேட்டர்ஸ். வேற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம், பட் அவங்க கிட்ட கொஞ்சம் காசு வச்சிருந்தாங்க. ஏன்னா நிதிஷ் ரெட்டிக்கு எல்லாம் 8 கோடி கொடுத்துட்டு ஏதோ நெகோசியேட் பண்ணிருக்காங்க, 8 கோடி போதும் உனக்குன்னு. சோ அதனாலதான் அவங்களால ஒரு இஷான் கிஷன் எடுக்க முடிஞ்சு. போலிங்ல வந்து புவி போனா என்ன, ஷமி எடுக்க முடிஞ்சிச்சு. KKR வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ஸ்பின்னர்ஸ். அகைன் வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மினிட்ல சுனில் நரைன் இல்லாம மொயின் அலி வந்தாரு. 2 பேரும் சேர்ந்து 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. 8 ஓவர்ல 40 ரன். நம்ம லாஸ்ட் மேட்ச் அப்போ பேசியிருந்தோம், அந்த 8 ஓவர் சரியா கிளிக் ஆகல, அதனாலதான் KKR தோத்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த 8 ஓவர் சரியா கிளிக் ஆச்சு, மேட்சை வின் பண்ணிருக்காங்க. கரெக்ட், நரைன மிஸ்ஸே பண்ணலையே மேட்ச்ல. இப்படி பண்ணிருந்தாங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணிட்டாரு. எங்களுக்கு பேட்டி கொடுக்குறப்ப வருண் சொன்னாரு, மொயின் அலி கிட்ட மேட்சுக்கு 15 நிமிஷம் முன்னாடி தான் தெரியுமா அவர் விளையாட போறாரு, ஏன்னா நரைனுக்கு காய்ச்சல்னு. சோ மொயின் அலி வந்து போலிங்க்கு கொஞ்சம் வார்ம் அப் ஆயிருக்காரு, புத்திசாலித்தனமா போலிங் போட்டாரு. ஜெய்ஸ்வாலோட விக்கெட் பெரிய விக்கெட், ஏன்னா அவரால் எந்த கண்டிஷன்ஸ்லயும் ரன் அடிக்க முடியும். அது ரொம்ப சரியா ஃபீல்ட் சரியா செட் பண்ணியுமே தூக்குனாங்க. ரொம்ப நல்ல ஒரு வின் KKR பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வின் வந்துட்டாங்க, டேபிள்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஒரு சுமாரான ஒரு மேட்ச் ஆயிருந்துச்சு. பிராங்கா சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் இல்ல. நாங்க எங்க பாஷையில மந்தாகினின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, அது உங்க பாஷையில என்ன சொல்லுவீங்க தெரியல. அப்படி ஒரு எதுவும் வேர்டு கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். LSG vs SRH. நான் 300 மேட்ச்னு சொல்லுவேன். ஏது 300 மேட்சா வரப்போகுது? 300 அப்ப ஸ்டிக்கிங் மை நெக் அவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தைரியமா ஒரு கால் கொடுக்குறேன், வந்தா மலை, போனா வேற என்னமோ. அந்த மாதிரிதான் 300 லோடிங். ஏன்னா டாஸ் வந்து ஜெயிச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா LSGயோட போலிங் பார்க்கும்போது 300 லோடிங். சரி, LSG சர்ப்ரைஸா ஏதாவது கண்டெயின் பண்ண முடியுமா SRH? அப்படி நீங்களே சொல்லுங்க. நிறைய ப்ரே பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடி 100 ரன் ஆல் அவுட் ஆகிட்டா அவங்க 300 அடிக்க முடியாது. இல்ல, இன்ஃபேக்ட் போன தடவை இந்த 2 டீம் மோதினப்போ ஒரு மேட்ச் நடந்துச்சு. LSG எவ்வளவு அடிச்சாங்கன்னு ஞாபகம் இல்ல, ஆனா வெறும் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவுமே சேர்ந்து அதை சேஸ் பண்ணாங்க 10 ஓவர்ல. அப்ப வந்து அது இந்த காம்போல தான் நடந்துச்சு.
நீங்க வந்து 100 ரன் டார்கெட் வச்சாலும் அதை வந்து பவர் பிளேக்குள்ள அடிச்சு காட்டுறோம் அப்படின்னு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 ரன்லாம் கொடுத்தா பவர் பிளே உள்ளே அடிச்சிருவாங்க, சந்தேகமே வேணாம். சரி, உங்க ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க? SRH தான் ஆப்வியஸ்லி இல்லையா? SRH தான் ஸ்ரீராம், SRH தான். இப்ப இந்த மேட்ச்ல போய் நான் LSCன்னு சொன்னேன்னா இதை என்ன விட சொல்லிதான் பாரு, நீதான் தைரியமான ஆளாச்சு, சொல்லி பாரு. எனக்கு தேவையில்லைங்க. நானும் வந்து ஒரு சேஃப் பெட்டா உங்க தரப்புலயே போயிடுறேன், 300 லோடிங்னே போயிடுறேன். ஸோ என்ன நடக்குன்னு பார்க்கும். நம்ம 2 பேரையும் தாண்டி LSC சர்ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் சந்தோஷம் தான். ஏதாவது பண்ணாங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். தேங்க்யூ சோ மச் முத்து. தேங்க்யூ ஸ்ரீராம்.